வணக்கம் சார். நான் நாகராஜன் ராணி பிரேக் லைன்ஸ் ஒர்க் பண்ணவன். 1971 ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா அங்கே ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த கம்பெனி விட்டு வெளியே இருந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் பார்த்தா ஒரு 3-4 பேருக்கு வந்து முதல்ல மீட் பண்ணோம். அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, இது வந்து ஒரு மீதி ஃப்ரெண்ட்ஸ் எங்க கண்டுபிடிச்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைங்களே அப்படின்னாங்க. ஸோ 2023 ஃபர்ஸ்ட் கெட் டுகெதர் ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன பண்ணோம், அதை ஒரு குரூப் ஆரம்பிச்சு 30 பேர் ஆரம்பிச்சு பர்த்டே எவரி மந்த் பர்த்டே வரும்போது அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம். அது மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட்ல வந்து 100 பேர் இருக்காங்க மெம்பர்ஸ். இது 3வது கெட் டுகெதர். ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா, ராணி பிரேக் லைன்ஸ் இப்போ யார் பிரசிடென்ட் அவரே கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் ஆக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கெட் டுகெதர் வரும்போது எல்லாரும் ஹாப்பியா வந்து ரொம்ப வரணும், எப்படா அடுத்த கெட் டுகெதர் ஆசைப்பட்டு வராங்க. சிமிலர்லி இங்கேருந்து முடிஞ்சு போகும்போது ரொம்ப ஹாப்பியா போறாங்க. பழைய ஆளுலாம் பார்த்தோம், ஏஜ் பீப்புள்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுல என்னால பிடிச்ச ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவுதான். நன்றி. என் பேர் மயில்வாணன். நான் ராணி பிரேக் லைனிங்ல ஒரு காலகட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப திரு நாகராஜன் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இப்ப நிறைய பேர் எல்லாரும் ரிட்டையர் ஆகி வெளியில வந்த பிறகு ஒருத்தர் சந்திக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், இன்னும் பழக்கம் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் இது. அது வந்து 3வது வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கு. நான் இன்னும் ஒரு சில கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எங்கேயுமே ராணி பிரேக் லைனிங்ல இருக்கிற அளவுக்கு அந்த ஒருமைப்பட்டு இத்தனை பேர் வந்து கூடி சேரணும் அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 பேர் வந்திருக்கோம். சோ இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லுவோம். ஒரு மீட்டிங்க்கும் நம்பர் வந்து அதிகமா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுது. சோ அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நாகராஜன் தான் இதுக்கு பேக் போன் மாதிரி. அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி டெஃபினட்டா வந்திருக்காது. அண்ட் அல்டிமேட்லி எல்லாரும் ரொம்ப திருப்தியா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணணும்ன்ற ஒரு ஆவல் இருக்கு. எல்லாரையும் மீட் பண்ணி அன்னைக்கு நாள் பூரா இங்க எல்லாத்தையும் செலவு பண்ணி ரொம்ப திருப்தியா வீட்டுக்கு திரும்ப. இது வந்து ஒரு கல்யாண வெட்டிங் ஆனிவர்சரி. கோரல் ஜூப்ளி நிறைய பேர் கொண்டாடுவாங்க. இது நிறைய பேர் தெரியாது. கோரல் ஜூப்ளி கண்டுபிடிங்க. Keep doing stuff. So 35 is a correct answer. 35 is a correct answer. 20 points went to 65. வட்டாங்க சார். அவங்க சாரி 20 points go to நாங்க ராணி பிரேக் லைனிங்ஸ் என்ற ஒரு கம்பெனி. இது வந்து கிட்டத்தட்ட 65 வருஷம் முன்ன ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அதுல ஒர்க் பண்ணவங்க, நாங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க சில பேர் அதுல இன்னும் அதுலயே இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து இங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்க இப்போ ஃபார்ம் பண்ணி இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 60 பேர் இங்க அசம்பிள் ஆயிருக்கோம். இது வந்து நாங்க 2023ல ஸ்டார்ட் பண்ணோம். 2023ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் மீட் பண்ணோம். அங்க ஒர்க் பண்ணோம். இங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க இதுல. இல்ல அந்த கம்பெனியை விட்டு வேற ஒரு கம்பெனியில போய் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது என்னன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணன்றதுக்காக அதோட முயற்சி எடுத்து இப்ப நாங்க 2023ல இருந்து 23ல ஒரு வாட்டி மீட் பண்ணோம், இப்ப 24ல மீட் பண்ணோம், இப்ப 25. ஸோ இது வந்து 3வது வாட்டி நாங்க மீட் பண்றோம். ஸோ இது மீட் பண்ணும்போது எங்களோட அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எங்களால இது பண்ண முடியுது. இப்போ எல்லாரும் என்ன நிலைமையில இருக்காங்களோ அதை பத்தி ஷேர் பண்ண முடியுது. அண்ட் எல்லாம் ஒரு ஹாப்பியா ஒரு 30-40 வருஷம் முன்ன எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்து என்ஜாய் பண்றோம் இது. ஸோ இனிமேலும் இது நடக்கும். எவ்ரி இயர் வந்து நாங்க இது பார்ப்போம். இது 3வது ஆண்டு விழாவாக RBL எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா, ஒரு ஜிடி சொல்ற மாதிரி எங்கெங்கயோ இருக்காங்க, பல ஊர்ல இருக்காங்க, பல விதமான வேலையை செய்துட்டு இருக்காங்க. சில பேர் ரிட்டையர்டா இருக்காங்க, சில பேர் வந்து இன்னும் வேலையை தொடர்ந்து இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விழாங்கிறது ஜென்ரலா நடக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நடக்கும், இல்லைன்னா காலேஜ்ல இருந்து விட்டு போறவங்களா இருக்கும். இது மாதிரி ஒரு நிறுவனத்துல பணியாற்றி ஒருத்தர் வெளியே வராங்க, அதுல ரீயூனியன்ன்றதுங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம், அபூர்வமான விஷயம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் முதற்கொண்டு கீழ் லெவல்ல இருக்கின்ற ஒரு ஆபீசர் வரைக்கும் இதுல எல்லாருமே கலந்துகிட்டு, இதுல கிட்டத்தட்ட 100 உறுப்பினர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சேரணும் விரும்புறாங்க. இந்த விழாவை சிறப்பா ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல எல்லாருமே பங்கு பெற்று அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் பண்ணி இவங்க விழாவை சிறப்பா நடத்துறாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பாலகிருஷ்ணங்கிற பிரசிடென்ட் ராணி பிரேக் லைனிங் இருந்து அவர் இதை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு. அது முக்கியமான ஒன்று. 2வது பாம்பே, கல்கட்டா, டெல்லி, அது மாதிரி வேறு ஊர்ல இருந்து இங்க வந்து இந்த விழாக்காக இந்த முன்னறிப்பு அந்த டேட் அடிப்படையில வந்து புக் பண்ணிக்கிட்டு வந்து கலந்துக்கிறாங்க. சோ இதுல முக்கியமான விசேஷம் இது ஒரு 25 வருடங்களுக்கு அப்பால் அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான சாராம்சம்னா, முதல்ல திறமைசாலிகளா இருந்தோம், இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அனுபவசாலிகளா ஆயிட்டோம். சோ இதை எங்களுக்குள்ள நாங்க பகிர்ந்துக்கும் போது எங்க ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நாங்க அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான ஒரு காலகட்டத்துக்கே போற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப நல்ல இனிமையா இருக்கு. என்னோட பெயர் சோலையப்பன். நான் ராணி பிரேக் லைனிங்ல சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆபரேஷனா இருந்து ரிட்டையர் ஆனவன். நான் வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியட் தான் இங்க இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேற கம்பெனிக்கு போயிட்டேன். நான் கேள்விப்பட்ட அந்த மாதிரி ராணி பிரேக் லைனிங் பழைய எக்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ஒரு ரீயூனியன் வருஷம் கொண்டாடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு, நானே போன வருஷம் என்ன மெம்பரா சேர்த்துக்கங்க அப்படின்னு நான் கேட்டு மெம்பரா சேர்ந்து இதுதான் முதல் வருஷம் நான் வந்து அட்டன் பண்றேன். இங்க பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு கொடுக்காம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போட அவங்க எல்லாருமே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ நானும் வந்து ஓகே ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஒரு என்கேஜா வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவும் நண்பர்கள் பல பேரை நல்லா மீட் பண்ணி சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக வேண்டி இதுல நானும் கலந்துகிட்டு இருக்கேன். ரியலி நான் சந்தோஷப்படுறேன். இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை கமிட்டி மெம்பர்ஸுக்கு, பர்டிகுலரா மிஸ்டர் நாகராஜனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கமிட்டி மெம்பர்ஸ் வருஷம் இன்னும் சிறப்பாக இன்னும் பல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து ஈவன் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து கொண்டாடினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட விருப்பம். மிக நன்றி இந்த கமிட்டி மெம்பர்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி ராணி பிரேக் லைனிங்ஸ்ல ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த இதுல 2வது தடவையா நான் கலந்துக்கிறேன். இங்க வந்து என் கூட அப்போ வேலை பண்ணவங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாம் மீட் பண்றது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணிருந்து ரொம்ப சந்தோஷம். வருஷம் நான் நிச்சயமா வருவேன்னு ஹோப்ஃபுல்லா இருக்கேன். தேங்க்யூ. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணி பிரேக் லைனிங்ஸ்ல ஒரு 15 வருஷம் நான் வேலை செஞ்சேன். அங்க வேலை செய்யறது கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் பாருங்க, 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பாக்குற இவ்வளவு அன்பா மனம் கவர்ந்து பேசுறது, நல்லா விசாரிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.